சங்கீதம் 14:2. ஆண்டவர் விண்ணகத்தினின்று மனிதரை உற்று நோக்குகிறார். மதி நுட்பமுள்ளவர், கடவுளை நாடுவோர் எவராவது உண்டோ என பார்க்கின்றார். காத்திருக்கும் அன்பு. மனிதர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வரம் என்ன தெரியுமா? வானத்தை ஏறெடுத்து பார்ப்பதுதான். இயற்கையில் மற்ற விலங்கினங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய கொடை என்று சொல்லுவேன். வானத்தை ஏறெடுத்து பார்க்கிற போது தேவனுடைய காத்திருக்கும் அன்பு அற்புதங்களை நமக்கு கொண்டு வருகிறது. இயேசுவும் கூட தன் வாழ்வில் ஏராளமான நேரங்களில் வானத்தை ஏறெடுத்து பார்த்ததை பரிசுத்த வேதாகமம் பதிவு செய்திருக்கிறது. யோவான் 17:1 வாசித்து பாருங்கள். வானத்தை அண்ணாந்து பார்த்து, பிதாவே, நேரம் வந்துவிட்டது, உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும் என்று மன்றாடினார். லாசர் இறந்து விட்டான் என்ற செய்தியை கேட்டு இயேசு அங்கே சென்றபோது நினைத்து பார்க்க முடியாத அதிசயம். இறந்தவன் உயிரோடு எழுந்தது அவர் வானத்தை ஏறெடுத்து பார்த்ததுதான். யோவான் 11:41 இயேசு அண்ணார்ந்து பார்த்து, பிதாவே, என் ஜெபத்திற்கு செவி சாய்த்ததற்காக நன்றி கூறுகிறேன் என்று சொன்னார். கேட்க முடியாத, பேச முடியாத ஒரு மனிதன் கடந்து வந்து இயேசுவை நாடி வந்த போதும் கூட மார்க்கு 7:34-35 சொல்கிறது. வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவனை பார்த்து எப்பத்தா என்றார். உடன்தானே அவன் காதுகளும் நாவும் திறக்கப்பட்டன, கட்டவிழ்ந்தது, தெளிவாய் பேசினான் என்று சொல்லப்படுகிறது. இயேசுனுடைய உவமையிலும் கூட இந்த காத்திருக்கிற தேவ அன்பு அற்புதமாய் சொல்லப்படுகிறது. ஊதாரி மைந்தன் உவமையில் லூக்கா 15:20 வாசித்து பாருங்கள். தொலைவில் வந்து கொண்டிருக்கும் போதே அந்த தந்தை அவனை கண்டு பரிவு கொண்டு ஓடி சென்று கட்டி தழுவி முத்தமிட்டார் என்று வசனம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நம் வாழ்விலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற வானத்தை ஏறெடுத்து பார்ப்போம், ஜெபம் செய்வோம். அப்பா, எங்களை விண்ணகத்திலிருந்து உற்று நோக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமாவியானவர் தாமே நாங்கள் வானத்தை ஏறெடுத்து பார்க்க நினைவுபடுத்துவாராக. இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமேன்.